guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கார கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க செய்முறையை பார்த்துடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கலர் மாறிட்ட உடனே பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா சாட் பண்ணிடலாம். ஒரே ஒரு வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணது, வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துடுங்க, சீக்கிரமாக சாட் ஆகிடும். 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சாட் ஆன உடனே இப்போ 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இந்த தண்ணியோட நல்லா கொதிச்சு வரட்டும், வெயிட் பண்ணுங்கள். மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் அரிசி மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்மளோட மாவு ரெடி. இதை பாத்திரத்தில் மாற்றிடலாம். பாத்திரத்தில் மாட்டிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் சேர்த்துட்டு மாவு நல்லா பிசைஞ்சு விடுங்க. உப்பு பத்தலைன்னா சூடாக இருக்கும் போதே உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு நம்ம பிடிச்சி வச்சுருந்த பிடி கொழுக்கட்டையை சேர்த்துட்டு இட்லி குண்டானில் ப்ளேஸ் பண்ணிடலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நான் ஐ ஃப்ளேமில் கரெக்டாக 6 நிமிஷம் வேக வச்சேன், எனக்கு அதுவே கரெக்டாக இருந்தது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 6 நிமிஷம் ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியான கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை பிளேட்டிங் பண்ணிடுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.